எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் வந்து 1ஆம் தேதி எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இது ரேஞ்ச் வந்து 28ஆம் தேதி ஜூன் இது எப்படி மார்க்கெட் ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா 23,671 23,081 இது பட் 28ஆம் தேதி க்ளோஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 130 பாயிண்ட் வந்து இன்னைக்கு வந்திருக்குது. சரிங்களா? ஸோ 130 பாயிண்ட் தான் இன்னைக்கு கிடைச்சிருக்குது நமக்கு கிட்டத்தட்ட. ஸோ ரேஞ்ச் எங்கே ஓப்பன் ஆச்சோ அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் நான் சுற்றிட்டு இருக்கேன். இப்போ அதே மாதிரி நம்ம ப்ரீமியம் ரேஞ்ச் இது ஸ்ட்ரைக்ஸ் நம்ம வாட்ச் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். 23,630 24 24,000. அதே மாதிரி இந்த மாதிரி ப்ரீமியம்லாம் இந்த ஸ்ட்ரைக்கில் செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி ஒரு டார்கெட்டே செக் பண்ணிப்பாங்க. ஸோ இதுக்கான ஸ்டாப் லாஸ் இவ்வளோ இருக்கலாம் பெட்டர் அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் இதில் நடந்திருக்கா? இப்போ நம்ம இது இந்த வாட்ச் பண்ண ஸ்ட்ரைக்கில் இதெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம கொடுத்த ஸ்ட்ரைக் படி நான் எடுத்துக்கிட்ட அந்த 3 ஸ்ட்ரைக்கை நான் செக் பண்ணி பார்க்குறேன். என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 510ன்னு ஒரு ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டேன் நான் கொடுத்துருந்ததுலேருந்து. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து 510 கிட்ட வரவே இல்லை. ஓகேங்களா? அதே மாதிரி 340 எந்த ஸ்ட்ரைக் எடுத்து 510 வந்து 230 ஸ்ட்ரைக். 24,000 ஸ்ட்ரைக் வந்து 340 395 2 ஸ்ட்ரைக் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி 24,350க்கு வந்து 120 ஒரு ப்ரீமியம் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த ப்ரீமியம் வச்சு நான் என்ன பண்ணலாம், இங்கே வந்து நோ ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ நோ ட்ரேடு இந்த இடத்துல 23,650 வந்து நோ ட்ரேடு. நம்ம நம்ம இந்த பாயிண்ட்டுக்கு வந்தால் தான் வாங்கணும் அப்படின்னு நம்ம ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். பேப்பர் ட்ரேடிங் தான். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நான் பேப்பர் ட்ரேடிங் தான். நீங்களும் பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு பெட்டரான ஐடியாஸ் கிடைக்கும். அதே மாதிரி 24,350க்கும் நான் ஒரு பேப்பர் ட்ரேடிங் நம்பர் 1 இந்த இந்த ப்ரைஸையும் வந்து அதை டச் பண்ணல. 510 டச் பண்ணல, 120 டச் பண்ணல. அதே மாதிரி 24,000த்துக்கு வந்து செக் பண்ணியிருந்தேன். என்ன செக் பண்ணியிருந்தேன்? இந்த ஸ்ட்ரைக்ல வந்து தொடுமா அப்படின்னு, இந்த ப்ரீமியம் வந்து தொடுமா அப்படின்னு. 395 340. ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்குன்னா 300, நீங்க நல்லா பாருங்க, 395 வந்து டச் பண்ணியிருக்குது. 395 வந்து டச் பண்ணியிருக்குது இன்னைக்கு 24,000 கால். ஸோ கரெக்டாக 395 இருக்கு, 340 வந்து. அப்போ இன்னைக்கு நான் ஃபுல்லாக கால் சைடில் தான் பண்ணேன். ஏன் கால் சைடில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நான் ஒரு தடவை சொல்லி பார்க்குறேன் உங்களுக்காக. 20, 50, 200 இந்த இஎம்ஐக்கு மேலே ப்ரைஸ் இருந்தால் நம்ம கால் சைடில் மட்டும்தான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி, இது எதுக்காக இது பண்ணியிருக்கோம்னா ஓவர் ட்ரேடிங்கை அவாய்ட். ஓகேங்களா? ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரைக் முன்னாடியே ஓடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணியிருக்கோம். ஓவர் ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ண. அப்போதான் நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். இல்லைன்னா நம்மளோட கேபிட்டல் லாஸ் ஆகிட்டே இருக்குது. இதனால இந்த ஓவர் ட்ரேடிங்லாம் அவாய்ட் பண்ணது. ஒரு கால் சைடில் மட்டும் இதுக்கு மேலே ப்ரைஸ் இருக்கிறனால காலில் மட்டும் ட்ரேட் பண்ணலாம். வித்தின் நம்ம ரேஞ்சுக்குள்ள இருக்கிறதுனால அதுவும் ஒரு பாசிட்டிவ். ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்ட்ரைக்ல வந்து நம்ம எடுத்து 24 ஸ்ட்ரைக் பாருங்க. அதில் மட்டும்தான் ஸ்ட்ரைக் கட் ஆகிருக்குது. 395 அடிச்சிருக்குதா இன்னைக்கு? 300 அடிச்சுட்டு 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா 441 வந்திருக்குது. ஸோ நமக்கு 46 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ லாட் சைஸ் வந்து 25, 1,150 ரூபா நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. வாய்ப்பு இருக்கு இதில் தெரியுது. ஸோ நம்ம ஒன்றுமே பண்ணல, பொறுமையாக இருந்தால் 3 மணிக்கு போய் க்ளோஸ் பண்ணலாம், அவ்வளோதான். இது வந்து பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணியிருக்கு. ஸோ பேப்பர் க்ளோஸ் பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ இந்த என் ப்ரைஸஸ்லாம் எப்படி நான் என்ட்ரி எடுத்திருக்கேன்? என்னுடைய ஓபிஎம் மெத்தடு ப்ளஸ் இந்த இஎம்ஐ 2 இஎம்ஐ வச்சுட்டு நம்ம ப்ரைஸை சூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த ப்ரைஸையும் இந்த ப்ரைஸையும் சூஸ் பண்ணி, ஸோ அதுபடி நமக்கு இன்னைக்கு வந்து லாபமாக தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மற்ற 2 ஸ்ட்ரைக்ஸ் பார்த்தீங்கன்னா நோ ட்ரேடு. மற்ற 2 ஸ்ட்ரைக்லேயும் வந்து நமக்கு
ட்ரேடே கிடையாது. புரியுதுங்களா? இதுல மட்டும் தான் ட்ரேட் கிடைச்சிருக்கு. ஸோ இதுல ஒரு 46 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. இது தான் நம்ம ஒரு அ ஆப்ஷன் பையரா நம்ம ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் எடுத்திருக்கோம். ஏன்னா 24,000 இத பார்த்தீங்கன்னா ஃபுல் டவுன் ட்ரெண்ட்ல இருக்குது. இங்க வந்து நம்ம எடுக்கலாம். இது ரூ. 170 வந்திருந்தா வேணா இத டச் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இத எடுத்துக்கலாம். இதுல புட்ஸ் இல்ல. பட் இங்க வரவே இல்ல நமக்கு. அப்ப எதுக்கு நம்ம அத எடுக்கணும் அப்படிங்கிறது தான். நம்மளுடைய தாட் வந்து எப்ப புட் எடுக்கணும், எப்ப புட் எடுக்கக்கூடாது. ஓவர் ட்ரேடிங் பண்ணலாமா? பண்ணக்கூடாதா? ஓவர் ட்ரேடிங் அவாய்ட் பண்றதுக்காக தான் இத நம்ம பண்ணியிருக்கோம். இந்த வீடியோல 46 பாயிண்ட் நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. நம்ம குடுத்த ரேஞ்சுல வந்து நம்ம குடுத்த ரேஞ்ச் படி இன்னைக்கு 46 பாயிண்ட் ஓகேங்களா? ஸோ இந்த நம்பர் தான் இன்னைக்கு நம்ம வந்து ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அப்பதான் நான் ஃபர்தரா வீடியோஸ் போடுறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம. தேங்க் யூ ஸோ மச்.